அதாவது கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாருன்னா புரிஞ்சுக்கிறோம், காமா தலையா இருக்கிறாரு. அப்படியே புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறா ஓகே, அதையும் புரிஞ்சுக்கிறோம். அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறாருன்னா அதை கொண்டு வந்து புருஷனுக்கு மனைவிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா புருஷன் எப்படி மனைவிக்கு ரட்சகராக இருக்க முடியும்? அவனா ரட்சகரா? அவனை சிலுவையில் சேர்த்து பாவ மன்னிப்பு இந்த மாவுக்காக ஏற்படுத்தினாங்க. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 பாருங்க. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இதில் விசுவாசிகளுக்கு தேவன் ரட்சகராக இருக்கிறார்ன்றது புரியுது. சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்கள் மன்னிப்பை நமக்கு கொடுத்து இப்படி ரட்சகராக இருக்கிறார்ன்றது சொல்ல வேண்டியது நமக்கு ஈஸியாக புரியுது. இன்னும் கேட்டால் நோவாவின் காலத்தில் நோவாவின் வெள்ளம் வந்து முடிஞ்ச பிறகு கர்த்தர் அவன்கிட்ட சொல்கிறாரு, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் சொல்லிக் கொண்டார். விதைப்பும் அறுப்பும்ங்கிறது மாறாது. விழுந்து போன உலகத்தில், சாபத்திலே கிடக்கிற உலகத்தில் கூட விதைப்பும் அறுப்பும் நடக்கிறது சொல்லிட்டார் அன்னைக்கே. சீதனமும் உஷ்ணமும் இருக்குது, கோடை காலம் மாரி காலமும் இருக்குது, பகலும் இரவும் இருக்குது, ஒழிகிறதே கிடையாது. இதெல்லாம் கேரண்டீடு, மினிமம் கேரண்டின்னு வாங்கல, அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறார். இதுக்கு பேர் தான் கிறிஸ்டியன் தியாலஜியில் என்ன சொல்கிறாங்க, காமன் கிரேஸ் அப்படிங்கிறாங்க. காமன் கிரேஸ்னா பொதுவான கிருபை, கர்த்தர் எல்லாருக்கும் அருளுகிற கிருபை. நமக்கு ரொம்ப விசேஷமாக ஒரு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. அது என்ன? அவருடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரித்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறாரு இல்லையா? அது வேற லெவல். அது ஸ்பெஷல் கிரேஸ், சேவிங் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கிற கிருபை. விசுவாசிக்காதவர்கள் கூட, கர்த்தரை வேணான்னு சொல்றவங்க கூட, கடவுளே கிடையாதுன்னு சொல்றவங்க கூட, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அவன் நிலத்துல விளையுது, அவன் சாப்பிட முடியுது, உயிர் வாழ முடியுது. ஏனென்றால் கர்த்தர் கருணை உள்ளவர், எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த விதத்தில் கர்த்தர் எல்லா மனுஷருக்கும் ரட்சகராய் இருக்கிறார். சரீரத்துக்கு ரட்சகராய் இருக்கிறார் என்ற வசனத்தில் இந்த அர்த்தத்தை பொறுத்துங்க. கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை கணவன் மனைவிக்கு ரட்சகனாக இருக்கிறான்னா எந்த விதத்தில் ரட்சகனாக இருக்கிறான்? உண்மையாக சிலுவையில் மறித்து அவன் பாவ மன்னிப்பை ஏற்படுத்தலை. எந்த விதத்தில் ரட்சகராக இருக்கிறான்? இந்த மனைவியை பாதுகாக்கிறவனாக, பராமரிக்கிறவனாக, போஷிக்கிறவனாக, நடத்துகிறவனாக, அரவணைக்கிறவனாக, கொண்டு செல்லுகிறவனாக அவன் இருக்கிறான். கர்த்தர் செய்கிறது போல கர்த்தர் அந்த விதத்தில் ரட்சகராக எல்லாருக்கும் இருக்கார் இல்லையா? அதுபோல புருஷன் மனைவிக்கு இருக்கிறான்.